ஹாய் வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து சாந்தி அம்மா பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சுகமாக நல்லா இருக்கணும். இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க வருஷலாக நான் போடுற வீடியோ ஃபுல்லாகவே நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திங்க. இல்லைன்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். அதாவது 1 2 3ன்னு சொல்லலை, எல்லாமே மொத்தமாக சொல்லிடுறேன். அதாவது சமையல் பண்ணணும்னு நினைக்கிற போது நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரிட்ஜை திறந்து எடுப்போம். அந்த மாதிரி எடுக்காமல் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு காய், பொரியலுக்கு உள்ள காய், சாம்பாருக்கு உள்ள காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே நமக்கு தேவையானதாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை திரும்ப தண்ணியில் எல்லாத்தையும் கொட்டி வாஷ் பண்ணி இன்னொரு இடத்துல எடுத்து போட்டுட்டு அதை அப்படியே அலம்பி எடுத்து தட்டில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் குக்கரில் பருப்பு அதில் நீங்கள் தேவையான ரசம் வைக்க போகிறீங்களா, ரசத்துக்கு 2 தக்காளி, சாம்பாருக்கு 2 4 தக்காளி ப்ளஸ் பண்ணி அப்படி இப்போ 4ஆக முழுசாக போட்டுட்டு பருப்பை வேக வச்சுடுங்க. அதே போல் அரிசியை ஒரு 10 நிமிஷமாவது 1/4 மணி நேரம், அரை மணி நேரமும் ஊறலாம். அப்படி ஊற வச்சு நீங்கள் வடிச்சிங்கன்னா, ஒன்று வடிக்கிறதா இருந்தாலும் சரி, குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பருப்பை களைஞ்சி குக்கரில் சாதத்தோடு வச்சிடலாம். இல்லையா பருப்பு தனியாக வச்சுட்டு சாதத்தை வடிக்கிறவங்க வடிங்க. 1/4 மணி நேரம், குறைஞ்சது 1/4 மணி நேரமாவது அரிசி ஊறினாதான் சாதமும் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கேஸ் நேரம் மிச்சமாகுங்க. அதாவது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சாதம் குக்கரில் வேகிறதுக்கு ஸ்டீம் வர ஆகும். அது இப்போ நீங்கள் இந்த சாதத்தை 4 விசில் வைக்கிறத 3 விசில் வச்சிடலாம். அதே போல் வடிக்கிறது 10 நிமிஷத்தில் கொதிச்சதுன்னா உடனே வடிச்சிடலாங்க. சாதம் சீக்கிரம் வெந்துடும். ஊறின அரிசி சீக்கிரம் வெந்துடும். நல்லா உதிராக இருக்கும். ஒன்றோட ஒன்று அடைஞ்சி இருக்காது. குக்கரில் வச்சாலும் வடித்தாலுமே சாதம் சாஃப்டாகவும் உதிராக இருக்கும். நீங்கள் வேணால் என்னவா இப்படி சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வச்சுட்டு வடித்து பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கு டைம் எப்படி சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதே போல் பருப்பு வெந்துருச்சா, ரசத்துக்கு புளியை கரைச்சி தனியாக வச்சுட்டு நீங்கள் 2 ஜீரகத்தை தாளித்து ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ போடுவீங்களோ இது பண்ணி தாளிச்சிட்டு உடனே இந்த புளி கரைச்சலை விட்டு மஞ்சள்தூள் பெருங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு தக்காளியும் பருப்பையும் அப்படியே கரண்டியால் எடுத்து ஒரு இடத்துல மசிச்சு ரசத்துக்குள்ளதை மசிச்சு கொட்டி மிளகு 2 இடித்து போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உருவி போட்டு பெருங்காயம் தூளோ கட்டியோ ஏதோ போடுங்க. போட்டு கொதிக்க வச்சா சூப்பரான ரசம். ஹோட்டல் ரசம் நல்லாயிருக்கும். பூண்டு போடணுன்னு அவசியமே கிடையாதுங்க. சூப்பராக இருக்கும் ரசம். அதே போல் சாம்பாரும் சரி. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிங்க, தண்ணி எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு காய் அள்ளி போடுங்க. 5 நிமிஷம் காய் வேகட்டும். வெந்ததும் இந்த பருப்பும் தக்காளியும் நல்லா கடைஞ்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு பெருங்காயத்தை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சாம்பார் ரெடி. சாதம் 1 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே முடிச்சிடலாம். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதே போல் சமைச்சு முடித்ததும் மோடையும் தொடச்சிருங்க. க்ளீனாக தொடச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். எவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நம்ம டயத்தை அப்படியே போட்டு வளர்த்திக்கிட்டே செஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுறது உட்கார்றது. ஒரு வேலைக்கு போனோமோ பட்டுன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு உட்காருங்க, ரிலாக்ஸாக இருக்கும். அதுபோல் நீங்கள் சமையலை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சிடலாம். நான் சொல்கிற டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக முடிச்சிடலாம். காயெல்லாம் எடுத்து வைங்க, கழுவுங்க, அரிஞ்சிட்டு வாங்க. பருப்பை ஒரு அடுப்பில் வைங்க, ஒரு அடுப்பில் உலைய போடுங்க. 10 நிமிஷம் அதுக்குள்ளே சாதம் கொதிக்கட்டும். அரிசி ஊறட்டும். ஊறினோடனே ஒலை கொதிச்சதும் எடுத்து போடுங்க. நீங்கள் ஊற வச்சுட்டு கூட காய் நறுக்கலாம். காய் நறுக்க அப்படியே மோடையிலே கத்தியால் நறுக்க போகிறீங்க. நறுக்கிட்டே நீங்கள் கிச்சனையும் பார்த்துக்கலாம். மொத்தம் 1/2 ஹவரில் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இன்னும் ரசம் கூட்டு பொரியல் பண்ணால் 1 ஹவர் பார்த்தா எடுத்துங்க. சீக்கிரம் ஆகிடும். வேலையை வளர்த்தாமல். அதே போல் புளி ஊற வைக்கிறது நிறையா பெண்கள் தப்பு பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புளி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம், இல்லை காய வச்சு எடுத்து வச்சுருப்போம். வரட்டுன்னு இருக்கும். பைசா கொடுத்து தானே வாங்குகிறோம். ஏன் அந்த புளியை வேஸ்ட்டு பண்ணுவானே. முன்னாடியே சமைக்க போகிறீங்களா, ஃபஸ்ட்டு புளியை எடுத்து ரசத்துக்கு சாம்பாருக்கு நினச்சி வச்சுருங்க. நல்லா ஊறி இருக்கும். கரைக்கிறதுக்கு உங்களுக்கு 3 4 ட்ரிப்பு நல்லா தேய்ச்சி கரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா
புளிப்பு சாறு வந்துடும். அரையும் குறையுமா கரைச்சிட்டு தூக்கி போட்டுறது வேஸ்ட்டுங்க. அதனால் எவ்வளோக்குள்ளோ நீங்கள் சிக்கனமாக செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளோ குடும்பம் முன்னேற்றத்துக்கு வரும். நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க. சமையலை நல்லா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.